இந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி ஒரு லீகல் அனாலிசிஸ் பண்ணலாம் வாங்க. நான் அட்வொகேட் கால்வின் ஜோன்ஸ். பிரைவேட் பஸ்ஸில் டிராவல் பண்ண ஒரு சீனியர் சிட்டிசன் பஸ் டிரைவர் ரொம்ப ஸ்பீடாக வண்டி ஓட்டினதுக்காக ஸ்பீடாக போகாதீங்கன்ட்டு பஸ் டிரைவர் கிட்ட அட்வைஸ் பண்ணார். இது நிமித்தமாக கோவப்பட்ட டிரைவர் பேசஞ்சர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினப்ப ஓடி போய் அந்த பேசஞ்சரை அதிபயங்கரமாக தாக்கியிருக்கார். இந்த வீடியோ வைரலாக போன பிறகு அவர் லைசன்ஸ் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கு, அவர் அரெஸ்ட்டும் பண்ணப்பட்டிருக்கார். டிரைவர் அதிவேகமாக பஸ்ஸை ஓட்டியிருக்காரு, அது ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த சீனியர் சிட்டிசனை அதிபயங்கரமாக தாக்கியிருக்காரு. மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த சீனியர் சிட்டிசனை பப்ளிக் பிளேஸில் ரொம்ப அசிங்கமாக பேசுறது, அது மூணாவது அஃபென்ஸ். பிஎன்எஸ் ஆக்ட் படி அந்த டிரைவருக்கு 6 மாசத்துலேருந்து 2 வருஷம் தண்டனை கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் பேசஞ்சரான கஸ்டமர்ஸ்க்காக தான் டிரைவர்ஸ் வண்டி ஓட்டுறாங்க. பேசஞ்சர்ஸோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். பாதிக்கப்பட்ட பேசஞ்சர் கன்சியூமர் கோர்ட்டை அப்ரோச் பண்ணி அந்த கிரவுண்ட் ஆஃப் டிஃபிஷியன்சி இன் சர்வீஸில் கன்சியூமர் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாம். இதை தாண்டி பிரைவேட் பஸ்ஸோட டிரைவர்ஸ் அண்ட் கண்டக்டர்ஸ் பேசஞ்சர்ஸ் கிட்ட ரொம்ப ஹார்ஷாகவும் ரூடாகவும் நடந்துக்கிட்டாங்கன்னா பேசஞ்சர்ஸ் ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அவங்க பெர்மிட்டை கேன்சல் பண்ண சொல்லி கேட்கலாம். இதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பேசஞ்சர்ஸ் விக்டிம் காம்பன்சேஷனுக்காக ஒரு அப்ளிகேஷன் பிஎன்எஸ்எஸ் கீழே ஃபைல் பண்ணலாம். லாஸ் ஆஃப் பவர்ஃபுல் வெப் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்க.